வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நின்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது கலைஞரனுடைய நூற்றாண்டு. கலைஞருடைய வாழ்வையும் வரலாற்றையும் அவர் நடத்திய அரசியல் போராட்டங்களையும் ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியில் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அந்த 2001ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சிக்கு வந்தபோது, ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தபோது எவ்வளோ பெரிய கொடுமைகள் இங்கு அரங்கேற்றப்பட்டன, எதிர்க்கட்சிகள் எப்படியெல்லாம் வேட்டையாடப்பட்டார்கள், ஊடகவியலாளர்கள் எப்படியெல்லாம் பந்தாடப்பட்டார்கள் என்பதையெல்லாம் அந்த காலகட்டத்தினுடைய வரலாற்று குறிப்புகள் நமக்கு நினைவூட்டி கொண்டிருக்கின்றன. நாம் இருண்ட காலங்களை நாம் மறக்காமல் இருப்பது நல்லது. அப்போதுதான் மீண்டும் ஒரு முறை இருண்ட காலம் வருகிற போது நாம் அதை துணிச்சலுடன் எச்சரிக்கையுடன் எதிர்கொள்ள முடியும். அப்படி ஒரு காலம் வராமல் பார்த்து கொள்ள முடியும். அந்த வகையில் அன்றைக்கு கலைஞர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட சம்பவம் என்பது நாடு முழுக்க கடும் கண்டனங்களை ஏற்படுத்தியது. கலைஞர் நடத்தப்பட்ட விதம் என்பது ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்ட அனைவருடைய இதயத்தையும் புண்படுத்துவதாக இருந்தது. கலைஞர் சிறையில் அடைக்கப்படுகிறார். அடைக்கப்பட்ட பிறகு ஒன்றிய அரசினுடைய அன்றைக்கு அமைச்சராக இருந்த அருண்ஜேட்லி இது குறித்து மிக கடுமையான எதிர்வினைகளை மாநில அரசிற்கு மேற்கொள்கிறார். அந்த வகையில் அந்த சமயத்தில் தன்னை சந்தித்த அருண்ஜேட்லி அவர்களிடம் கலைஞர் சொன்ன வாசகங்கள் இன்றைக்கும் வரலாற்றில் மறக்க முடியாத ஒன்று. அன்று ஜெயலலிதா நடத்திய அந்த அராஜக ஆட்சியின் மூலமாக மாநில அரசு கலைக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த அளவிற்கு சட்டவிரோதமாக கொடுங்கொன்மைகளை அவர் அரங்கேற்றினார். ஆனால் கலைஞர் இதை காரணமாக காட்டி 356 பிரிவை பயன்படுத்தி எந்த காரணத்தை கொண்டும் அரசை கலைக்கக்கூடாது என்கிற தன்னுடைய நிலைப்பாட்டை வலியுறுத்தினார். அதாவது மாநில சுயாட்சி என்று வருகிற போது தன்னை பழிவாங்குகிற, தன்னை அழித்தொழிக்க விரும்புகிற ஒருவரை கூட அவர் அந்த காரணத்தை காட்டி அந்த அரசை கலைக்கக்கூடாது என்பதில் கலைஞர் அவர்கள் தெளிவாக இருந்தார். இதுதான் கலைஞருடைய மேன்மைக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். ஜெயலலிதா எத்தனையோ முறை, இந்த இடத்தில் நாம் ஒன்று நினைத்து பார்க்க வேண்டும், ஜெயலலிதா எத்தனையோ முறை திமுக ஆட்சியில் இருக்கிற போது மாநில அரசை கலைக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அப்படி அவர் அந்த அழுத்தத்தை கொடுக்க இடைவிடாமல் அதற்காகத்தான் அவர் 1998இல் வாஜ்பாய் அரசிற்கு கொடுத்த ஆதரவை அவர் விலக்கி கொண்டார். ஏனென்றால் அவர்கள் கொடுத்த அழுத்தத்திற்கு அன்றைக்கு வாஜ்பாய் அரசு அடிபணிய மறுத்தது என்ற ஒரே காரணத்திற்காக அன்றைக்கு அந்த அரசை கவிழ்க்கும் அளவிற்கு கூட ஜெயலலிதா சென்றார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை கலைக்க வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருந்தார். இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன செய்கிறார் என்பதை யோசித்து பாருங்கள். திராவிட முன்னேற்றக் கழக அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரத்தில் இருக்கிற போதே நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி எப்படியாவது இந்த அரசை கவிழ்த்து விட முடியாதா என்று இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு கனவு காண்கிறார். அன்றைக்கு ஜெயலலிதாவுக்கும் இருந்த கனவும் அதுதான், ஏதாவது ஒரு வகையில் இந்த அரசை கவிழ்க்க வேண்டும் என்று. திமுக அப்படி 2 முறை ஆட்சி கவிழ்ப்புக்கு ஆளானது. 1975இல் எமர்ஜென்சி காலத்தின் போது எமர்ஜென்சியை கடுமையாக கலைஞர் எதிர்த்தார் என்பதற்காக கலைஞருடைய அரசு கவிழ்க்கப்பட்டது. 1991இல் ஈழத்தமிழர்கள் பிரச்சனையை ஒட்டி, விடுதலை புலிகள் என்கிற ஒரு காரணத்தை ஒட்டி, பொய் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் ஜெயின் கமிஷன் அறிக்கையிலிருந்து கசியவிடப்பட்ட பொய் தகவல்களின் அடிப்படையில் அன்றைக்கு சந்திரசேகரனுடைய அரசு திமுக அரசை கலைத்தது. அன்றைக்கும் அதன் பின்புலத்தில் ஜெயலலிதா தான் இருந்தார் என்பதும் அனைவருக்கும் தெரியும். ஆனால் கலைஞர் தான் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட போது கூட அவர் மாநில அரசு கலைக்கப்படுவதற்கான எல்லா நியாயங்களும் சூழலும் இருந்தபோதும் கூட அவர் அதை ஒருபோதும் செய்யக்கூடாது என்பதில் கலைஞர் உறுதியாக இருந்தார். இதுதான் கலைஞர் நமக்கு கற்றுத்தந்திருக்கிற பாடம், விட்டு சென்றிருக்கக்கூடிய கல்வி, வழிகாட்டுதல் எல்லாமே. அதற்கு பிறகு என்ன நடந்தது? வரும் நாட்களில் நாம் அதை பேசலாம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.